ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய குரு யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாம் உடனே சாந்திப்பனி முனி அப்படின்னு சொல்லுவோம். அவர் கிருஷ்ணருடைய குரு தான். ஆனால் கிருஷ்ணருக்கு இன்னொரு முக்கியமான குரு இருக்கிறாரு முக்கியமான விஷயத்தில். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தத்தில் ஆதிலீலை 4வது அத்தியாயம் 125வது ஸ்லோகத்தில் வந்து கவிராஜர் சொல்கிறாரு, ராதிகார பிரேம குரு அமி சிஷ்ய நட சதா ஆம நான நித்ய நச்சய உத்பாத. அதாவது கிருஷ்ணருக்கு இன்னொரு குரு இருக்கிறாங்க. அந்த குரு 2 விஷயத்தை வந்து கிருஷ்ணருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. யார் அது? ராதிகார பிரேம குரு. ராதாராணி வந்து கிருஷ்ணருக்கு பிரேமையை கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி அன்பு செலுத்துறது, எப்படி பிரேமையை செய்கிறது அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமி சிஷ்ய நாட்ட கிருஷ்ணரே சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன், நான் டான்ஸர், நான் வந்து பெரிய டான்ஸர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டான்ஸிங்கு நான் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், அது வந்து ராதாராணிக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து சொல்கிறார். ஸோ கவிராஜர் இதோடைய அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறார். கோவிந்த லீலாமிர்தத்தில் இருந்து ஒரு மேற்கோள் காட்டுறார். ஸோ அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணர் ஒரு நாள் ராதா குண்டத்தினுடைய கரையில் வந்து அவர் வந்து தனியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யாரும் வந்து இல்லை, அவர் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பார்க்குறதுக்கு யாரோ அவருக்கு வந்து சொல்லி கொடுத்து அவர் வந்து ஆடுற மாதிரி தெரியுது. இதை தூரத்துலேருந்து விருந்தா வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு, இன்னைக்கு கிருஷ்ணர் ஏன் வந்து தனியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, யாருமே கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிட்ட போய் கேட்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட, ஓ கிருஷ்ணா என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி தனியாக நீ ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, தனியாவா, நான் எங்கே தனியாக ஆடிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய மாஸ்டர் முன்னாடி இருக்கிறாங்க, என்னுடைய மாஸ்டர் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது விருந்தாதேவிக்கு ஒன்றும் புரியல, யாரும் இல்லையே, யார் உனக்கு கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணர் வந்து காமிக்கிறாரு, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் அந்த மரம் இலை ஒவ்வொரு இலையிலையும் வந்துட்டு ராதாராணியினுடைய திருவுருவம் அதில் வந்து தெரியுது. அதை பார்த்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை வந்து கேட்டு பிருந்தாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சி. ஏன்னா கிருஷ்ணர் வந்து இந்த அளவுக்கு வந்து ராதாராணி மேலே வந்து பிரேமையோடு இருக்கிறாரு, இப்படி வந்து தனியாக எங்கே பார்த்தாலும் வந்து ராதாராணியவே பார்க்குற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு, இதை நம்ம இமீடியட்டாக வந்து ராதாராணிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேகமாக ராதாராணிகிட்ட போய் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணர் ராதா குண்டத்தில் வந்து தனியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. டான்ஸ் பண்ணுறாருன்னு சொன்னேன். ராதாராணிக்கு வந்து டக்குன்னு, ஆஹா டான்ஸ் பண்ணுறாரா, யார் கூட டான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உடனே வந்து ராதாராணிக்கும் வருது, அவர் தனியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். தனியாவா, ஏன் யாரும் கூட இல்லையா? இல்லை யாரும் கூட இல்லை. வேறு யாராவது வந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை. யார் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னா, ராதாராணி, அது நீ தான் வந்து அவனுக்கு அவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி விருந்தாதேவி அந்த நடந்ததை வந்து விளக்குறாங்க. அதை கேட்டு வந்து ராதாராணிக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஸோ கிருஷ்ணர் என் மேலே இவ்வளவு பிரேமையோடு இருக்கிறாரா, மரத்தினுடைய ஒவ்வொரு இலையிலையும் வந்துட்டு என்னுடைய திருவுருவத்தை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி ராதாராணிக்கு வந்து கிருஷ்ணர் மேலே பயங்கரமான ஒரு பிரேமை வந்து அவங்க வந்து அங்கேருந்து ஓடுறாங்க கிருஷ்ணரை வந்து பார்க்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ராதாராணியினுடைய அந்த பிரேமையானது கிருஷ்ணரையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் ராதாராணியினுடைய ஒரு கருணை நம்ம அடைந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளால் கிருஷ்ணருடைய கருணையை அடைகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது. அதனால் நம்ம ராதாராணியினுடைய கருணையை அடைவதற்கு நம்ம வந்து நம்மளால் முடிந்த முயற்சி அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையே அதுக்காக நம்ம வந்து அர்ப்பணித்தோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு நாள் ராதாராணியினுடைய கருணையினால் நமக்கும் கிருஷ்ணருக்கு மீதான அந்த ஒரு பிரேமை வரும். ஹரே கிருஷ்ணா.